வணக்கம், நான் உங்கள் தினேஷ். இன்றைக்கி நாம் கத்தரிக்காய் பால் கறி செய்வது எப்படின்னு இப்போ சொல்லி பார்ப்போம். கத்தரிக்காய் பால் கறி ஏன் வேறு ஒரே பால் கறி தான் செய்கிறாருன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். என்னென்று சொன்னால், அல்சர் குணம் இருக்கிறவங்களுக்கும் மற்றது சுவையினமாக இருக்கிறவங்க, ஹார்ட் பேஷண்ட் அவங்களுக்கு கூட காரம் சாப்பிட வேணாம்னு சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் அதிகமாக மிளகாய்த்தூள், அதாவது கொச்சிக்காய் தூள், அதாவது மிளகுத்தூள் பாவிக்கிறதில்ல, மிளகாய் தூள் பாவிக்கிறதில்ல, மிளகுத்தூள், பச்சை மிளகாய், இது ரெண்டும் தான் பாவிப்போம். காஞ்ச மிளகாயோ இல்லாட்டி காஞ்ச மிளகாய் தூளோ நாங்கள் அதிகம் பாவிக்கிறதில்ல. அதனால் நாங்கள் இன்றைக்கி கத்திரிக்காய் பால் கறி எப்படி செய்வதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்குரிய தேவையான பொருட்களையும் பார்க்கலாம் வாங்க. கத்திரிக்காய் பால் கறி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கழுவி துப்புரவு பண்ணி சிறிதாக அரிந்த கத்தரிக்காய், நீளம் நீளமாக வெட்டிய பச்சை மிளகாய், சிறிதளவு பூண்டு 2 பல், சிறிதளவு சின்ன வெங்காயம் முழுதாக துப்புரவு பண்ணி வச்சுருக்கு, சின்ன சின்னதாக வெட்டல்ல. அதே போல் சிறிதளவு கடுகு, சிறிதளவு சோம்பு, பழப்புளி, மஞ்சள், உப்பு, அதோட சிறிதளவு மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் இல்லை, மிளகுத்தூள். துப்புரவு பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயில் சிறிதளவு மஞ்சள் பொடி போட்டுக்கொள்ளுவோம். சிறிதளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். சிறிதளவு 2/3 பால் விட்டுக்கொள்ளுவோம். நல்லா கையால் பிரட்டிட்டு இன்னும் சிறிதளவு பால் விட்டுக்கொள்வோம். இப்போ நாம் அடுப்பில் சட்டியை வச்சிடுவோம். இப்போ கத்திரிக்காய் நல்லா அவிஞ்சிட்டு பாலில் இப்போ நல்லா அதை மசிச்சு விட்டுக்கொள்வோம். இப்போ அதோட சிறிதளவு புளி, நாம் வெட்டி வச்சிருக்கிற மிளகாய், வெள்ளைப்பூடு, சோம்பு, கடுகு, இது அதோட சேர்த்துக்கொள்வோம். இப்போ நாம் 1 கரண்டி மிளகுத்தூள், பார்த்திங்கன்னு சொன்னால் கறி கொதிச்சு கொண்டு இருக்குது. அதோட சிறிதளவு தேங்காய் பால், அதாவது முதலாம் பால், இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் கறி நல்லா கத்திரிக்காய் தேங்காய் பால் விட்டதுக்கு பிறகு அதாவது முதலாம் பால் விட்டதுக்கு பிறகு கத்திரிக்காயை இன்னும் கொஞ்சம் மசிச்சு கொள்ளுவோம். கத்திரிக்காய் தனித்தனி துண்டுகளாக இருக்கிறத விட இப்படி மசிஞ்சு இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ரொட்டியோட தொட்டு சாப்பிட்றதுக்கோ சரி, சப்பாத்தியோடையோ சரி, தொட்டு சாப்பிட்றதுக்கு லேசாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். தனித்தனி காயாக இருந்தால் நாம் சாதத்தோடு போட்டு நாம் கடித்து சாப்பிட்ற நேரம் தனித்தனி கத்திரிக்காய் காய் தனித்தனியாக இருக்கும், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் கத்திரிக்காய் கறி நல்லா கொதிச்சுட்டு இதோட நாம் துப்புரவு பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டுக்கொள்ளுவோம். இப்போ நாம் கறியை கொஞ்சம் நேரம் ஒரு 1 மினிட், 1 நிமிடம் மூடி கறியை கொதிக்க விடலாம். இப்போ கறி கொதிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ், நாம் அதை அடுப்பில் இருந்து இறக்கி கொள்ளுவோம்.
இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நாம் செய்த கத்திரிக்காய் பால் கறி எண்ணெய் இல்லாமல் செய்த பால் கறி ரெடி ஆகிட்டு எப்படி சுட சுட ஆவி பறக்குது கொதிக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இறக்குனத்துக்கு பிறகு மண் சட்டின்றதால் நல்ல சூடாக இருக்குது. நீங்கள் இப்போ கத்திரிக்காய் பால் கறி எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்த்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நல்லா இருக்கும், செய்து பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க, சிறுவர்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னு சொன்னால் அதில் மிளகாய் தூள் போடலை, மிளகுத்தூள் ஒரு கரண்டியும் மற்றது நீளமாக வெட்டி வைத்த பச்சை மிளகாய் தான் நாங்கள் ஒரு 4 போட்டிருக்கிறோம். அதனால் காரம் அதிகம் இருக்காது, சின்ன பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த கறியை செய்து நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற நேரம் பிள்ளைகளுக்கு லஞ்ச் பாக்ஸில் சப்பாத்தியோடையோ ரொட்டியோடையோ பூரியோடையோ ஏன் புட்டு இடியப்பம் எதுண்டாலும் நாம் ஒரு மெயின் டிஷ்ஷோட இதை ஒரு சைட் டிஷ்ஷாக நாம் தொட்டுக்கொள்கிறதுக்கு கொடுக்கலாம். அதே நேரம் நாம் சாதத்தோடையும் இதை பிசைஞ்சு சாப்பிடக்கூடியதாக இருக்கும். இந்த சாதத்தை இந்த கறியை நாம் தனித்தனி கத்திரிக்காயாக இல்லாமல் நல்லா அரிஞ்சு நல்லா சின்ன சின்னதாக வெட்டி மசித்து செய்ததால் பல்லு இல்லாத வயது போனவர்கள் சரி, இல்லாட்டி சப்பி மென்று சாப்பிட முடியாத வயது போனவர்கள் கூட சரி, சாதத்தோடு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இலகுவாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நன்றி. அடுத்த சமையலில் சந்திப்போம்.